படம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்னு எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த படம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, அதையும் தாண்டி அந்த படம் நமக்கு என்டர்டெயின் பண்ணுதா, இதெல்லாம் பார்த்து தான் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. பாரதி படம் நல்லா தான் இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க. அவங்க சொல்ல வேண்டியத சொல்லிட்டாங்க. அப்போ ஓகே படம் சூப்பரா இருக்கு அப்டின்னா, ஒரு சில ஃப்ளாஸ் அதாவது ஒரு சில தவறுகள் அவங்க பண்ணியிருக்காங்க. அதான் டீட்டெயிலா சொல்றேன். ஸ்கேம் இந்த படம் ஒரு ஸ்கேம் இல்ல நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த படம் ஸ்கேம் அப்டின்னா, கிட்டத்தட்ட இது ஒரு ஸ்கேம் தான். ஏன் சொல்றேன்னா, நம்மளுக்கே தெரியாம அதாவது நம்ம படம் பார்க்குற நம்மளுக்கே தெரியாம, ஒரு பொய்யான தகவல்கள, பொய்யான காரியத்த நம்மட்ட உண்மையாவே இதான் நடந்துச்சு. அந்த மாரி நம்மட்ட திணிக்கிற மாரியான ஒரு ஸ்கேம் தான் பண்ணியிருக்காங்க. நான் தெளிவா சரிடா. இப்போ வந்து இந்த படத்த பத்தி நெகட்டிவா சொல்றியே, அன்னைக்கு ஏன் சொல்லல அப்டின்னா, அன்னைக்கு ஏன் சொல்லனா, எனக்கு உண்மையான விஷயங்கள் எனக்கு தெரியாது. அதுக்கான ப்ரூஃப் நான் வேணும். அதுக்காண்டி நான் ரிசர்ச் பண்ணேன். என்ன அப்டின்னா, என்னதான் உண்மையா நடந்துச்சு? இந்த படத்த ஏன் எல்லாரும் ஸ்கேம்ன்னு சொல்றாங்க? அப்டி ரிசர்ச் பண்ணும்போது, ஒரு உண்மையான ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. என்ன நான் தெளிவா சொல்றேன். உண்மையான வரலாற்றின்படி, இறந்தவர்களும் தமிழர்கள் தான். போராடினவர்களும் தமிழர்கள் தான். மொத்த தமிழ்நாடும் தான் போராடியது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழகம் தான் இந்தியை எதிர்த்து போராடியதுன்னு இருக்கு. ஆனா, நீங்க உங்களுடைய சுய லாபத்துக்காக தவறான ஒரு விஷயத்த உண்மைன்னு மக்களுக்கு திணிக்கிறீங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கட்சி அவங்களுடைய ஐடியாலஜிஸ இந்த படத்துக்குள்ள திணிச்சிருக்காங்க. எப்படின்னா, திராவிடம் அப்படின்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய தென் மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சவுத் சைடு மொழிகள் அதான் திராவிட மொழிகள்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி திராவிடர்கள்னா நம்ம சவுத் சைடுல வாழ்ற மக்கள் தான் திராவிடர்கள். அத வச்சு தான் ஒரு கட்சி இயங்குது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். என்னன்னா, தமிழ் மக்கள் போராடிய ஒரு போராட்டத்த, அவங்க மொத்த திராவிடர்களும் சேர்ந்து போராடுனாங்க அப்படின்னு மாத்திருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு சில உண்மையான தலைவர்கள இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஆனா, அத அவங்க சுய லாபத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நீ படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். 1965ல தமிழர்கள் தான் ஹிந்தி வேண்டாம், ஹிந்திய திணிக்காதீங்க அப்படின்னு போராடுனாங்க. ஆனா நீங்க திராவிடர்கள் போராடுனாங்கன்னு மாத்திருக்கீங்க. கஷ்டப்பட்டு ஜெயிச்சவன் ஒருத்தன், ஆனா கொண்டாடுறவன் புகழ் கொண்டாடுறவன் வேற ஒருத்தனா? இனி யாராவது படம் பார்த்துட்டு சொல்லுவான். தெலுங்கானனோ, இல்ல மலையாளக்காரனோ சொல்லுவான். நாங்க தான் போராடுனோம்னு சொன்னா என்னங்க அர்த்தம் சொல்லுவீங்க? கஷ்டப்பட்டு போராடி உயிர் கொடுத்தது நம்ம மக்கள். இன்னொன்னு பண்ணியிருக்காங்க. படத்துல வார்த்தைகள் வரும். தமிழ் வாள்கள் இருக்கு. இப்ப நீங்க தெலுங்குல இந்த படத்த பார்த்தீங்கன்னா, அங்க தெலுங்கு வாள்கள் இருக்கும். அதே மாரி எல்லா லாங்குவேஜ் மாத்தி மாத்தி பண்ணியிருக்காங்க. ஏங்க? ஒரு வசூல் எடுக்கணும். உங்களுக்கு வந்து தெலுங்குல வசூல் எடுக்கணும். மலையாளத்துல வசூல் எடுக்கணும். அதையும் தாண்டி கன்னடத்துல வசூல் எடுக்கணும். சோ என்ன செய்வீங்க? அந்த மாரி தான் பண்ணுவீங்க. ஓகே. பிசினஸா பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கதை பிசினஸ்க்காக எடுக்க வேண்டிய கதை இல்ல. யாராவது நம்ம தமிழர் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா அப்படின்னா, நம்ம தமிழ் மக்கள் சொல்லணும். என் தமிழ தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மொழிக்காக தான் உயிரையும் குடுத்தான் அப்படின்னு சொல்றதுக்கு ப்ரூஃப் தான் இந்த கதையா இருக்கணும் தவிர, நீங்க அத என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? எனக்கெல்லாம் என்ன சொல்லணும்னே தெரியல. உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும். அதுதான் ஏம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபேண்டஸி கதை, கற்பனை கதைகள் நெறைய கதை வருது. அதுல நீங்க தமிழே எழுதுங்க, தெலுங்கு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. ஏங்க நம்ம மண்ணுடைய கதைய எதுக்குங்க கெடுத்து வச்சிருக்கீங்க? ஒரு சினிமாவா, ஒரு தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும் அப்படின்னா, இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்னு தான் நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஆனா நம்ம தமிழோட பெருமைய சொல்ற படமாமா? இல்ல யாருமே இந்த படத்த நம்ம பெருமை பேசுன்னு சொல்லாதீங்க. இந்த படமா ஒரு படமா பார்த்துட்டு வந்துருங்க அவ்வளவுதான். எல்லா படத்தையும் எப்படி படம் பார்க்கீங்களோ, அதே மாரி இந்த படத்த படமா மட்டும் பாருங்க. ஓகே. நன்றி. வணக்கம்.